பிள்ளைகளின் சொற்களைக் கேட்க செவிகளையும், செயல்களைக் காண கண்களையும் திறந்து வைத்திருப்பதோடு, உணர்ந்து நேசிக்க மனதையும் திறந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி கடந்த அத்தியாயம் மனதை திறந்து வைப்போம் அதில முடிச்சிருந்தாங்க. இப்ப இன்னும் ஒரு அருமையான அத்தியாயத்திற்கு நம்ம செல்ல இருக்கிறோம். அதற்கான அணிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை அடையாளம் கண்டுகொள்ள, அன்னையாய் குழந்தைகளை வழிநடத்த, எனக்குள் உருவாக்கிக் கொண்ட சிறு சிறு வாக்குறுதிகளை செயலுக்கு கொண்டு வர மனதில் விதையிட்டது இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்கட்ல இருந்து விஜயலட்சுமி மணிகண்டன் அப்படிங்கிறவங்க. இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுய தோற்கடிப்பு என்னும் கொடுமை. என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் வாங்க. அரங்கு முழுக்க முதலாம் ஆண்டு மாணவர்கள் சுமார் 400 பேர். முந்தைய தினம்தான் கல்லூரிக்குள் நுழைந்திருக்கிறார்கள். கல்லூரி சூழலுக்கு வரவேற்கும் வகை பயிலரங்கு. 27 வருடங்களுக்கு முன்பு நானும் கல்லூரிக்குள் முதன்முறையாக நுழைந்தது இது போன்ற தருணங்களில் நினைவிற்குள் வரும். ஆகவே மாணவர்களை நோக்கும்போது என் இடமாடா நீ எனும் உணர்வும் பிரியமும் வந்துவிடும். அதனால் மற்ற மாணவர்களை கையாள்வதை விட முதல் வருட மாணவர்களை சற்று உரிமையாகவும் நெருக்கமாகவும் கையாள்வதுண்டு. அவ்வப்போது அவர்களை பேச வைக்கும் வண்ணம் தூண்டிவிட்டு எழுப்பி என்னோடு உரையாட வைத்து விடுவேன். 3 மணி நேர அமர்விற்குள் 6-7 முறை இப்படி உரையாடும் சூழல் அமையும். உரையாடுதல் என்பது அவர்களை எழுப்பி எல்லோரின் முன்பும் அவர்களை பேச வைத்தல். அது சமயம் நான் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிப்பார்கள். அவர்களை நோக்கி ஆங்காங்கே இருந்து சிரிப்புகள் உதிரும். அந்த சிரிப்புகளுக்கு அர்த்தம் ஏதும் இருக்காது. அந்த அர்த்தமற்ற நோக்கமற்ற சிரிப்புதான் பேச வேண்டியவர்களை நடுங்கச் செய்யும். இப்படி முன்வரும் மாணவர்கள் போலவே அன்றைய நிகழ்விலும் பதில் சொல்வதற்காக திடீரென எழுந்த ஒரு மாணவன் பதட்டத்துடனேயே இருந்தான். நான் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து 5வது ஆளாக இருந்தான். பெயர் பாடப்பிரிவினை கேட்டபோது அனைவரும் கேட்கட்டுமே என என் கையில் இருந்த மைக்கை அவனிடம் நீட்டுகிறேன். மைக்கை கண்டு வெகுண்டது போல் தோன்றியது. மைக்கை வாங்க மறுத்தவனின் முகம் இறுகியது. முடியவே முடியாது என மறுக்கிறான். அப்படி மறுக்கும் சவால் பொதுவாகவே பயிற்சியாளர்களை தூண்டிவிடும். பேச வைக்காமல் விடக்கூடாது என்னும் உறுதி கூடும். சில நிமிடங்கள் போராடியும் அவன் உடன்பட மறுத்ததால் என் அருகே நகர்ந்து வருமாறு அழைக்கிறேன். அழைத்தல் என்பதை விட அது உத்தரவு. சிறிய போராட்டத்திற்கு பின் ஒரு வழியாக என் அருகே வந்தவனின் தோள் பிடித்து இன்னும் அருகில் வா என்று சொல்லும் போதுதான் உடல் முழுக்க கசகசவென வியர்த்திருந்ததை அறிகிறேன். என் உள்ளங்கை முழுக்க வியர்வையின் ஈரம். அவனுடைய பெயர், பிரிவு ஆகியவற்றை சொல்வதோடு சற்று முன்பு நான் கேட்டிருந்த கேள்விக்கு தன் நோட்டில் எழுதியிருந்த பதிலை படித்தால் மட்டுமே போதும் என்கிறேன். நோட்டை வாங்கி விரித்து படி என்கிறேன். நடுங்குகிறான். நீங்களே படிங்க என என்னிடம் நோட்டை நீட்டுகிறான். நீ எழுதினதை நீதான் தம்பி படிக்கணும் என்று சொல்லி போராடுகிறேன். இறுதியாக படிக்கிறான். படித்ததும் அரங்கு கைதட்டலில் குலுங்குகிறது. இன்னும் பயமா என்கிறேன். லேசாய் வெட்கப்படுகிறான். நோட்டை வாங்கி கொண்டு, சரி இப்ப நோட்ல இருந்து என்ன படிச்சியோ அதை அப்படியே மனசிலிருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லு என்கிறேன். ஒரு கணம் கண்களை மூடி மூச்சை இழுத்து தன்னை தயார்படுத்தி கொண்டவன் பேச ஆரம்பிக்கிறான். பேசுகிறான், பேசுகிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான். அரங்கு அவன் நிறுத்தாமல் பேசுவதை கொண்டாடுகிறது. ஒரு கட்டத்தில் மைக்கை பிடுங்காத குறையாக வாங்குகிறேன். அதன்பின் அரங்கை ஆதிக்கம் செலுத்த துவங்குகிறான். திடீரென மீண்டும் ஒரு முறை மைக்கை தன்வசப்படுத்தியவன் தன் கிராமத்தில் இளம் வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து விடுகிறார்கள், அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்கிறான். எந்த கிராமம் என்றேன். அந்தியூர் அருகே பர்கூர் மலையில் கொங்காடை என்கிறான். அந்த மலை கிராமத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்றிருக்கிறேன். அங்கிருப்பவர்கள் கல்வியில் மேல் நோக்கி நகராமல் இருக்க 1000 தடைகள் உண்டு. முதல் தடை அது மலைப்பகுதியாக இருப்பது. அடுத்த தடை கல்வியால் விளைந்த பலன்கள் என எதுவும் தெரியாதது. அந்த மாணவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். தன் அக்காவிற்கு 15 வயதிலேயே திருமணம் நடந்ததால் பிரசவம் மிகுந்த சிக்கலுக்குள்ளானதை சொல்கிறான். அங்கிருக்கும் எல்லா பெண்களுக்குமே மிக குறைந்த வயதில் திருமணம் நிகழ்வதை சொல்கிறான். யாரும் கல்லூரி படிப்பை கனவில் கூட நினைத்து பார்ப்பதில்லை. சமநிலத்து மக்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத இடர்பாடுகள் அங்குண்டு. அந்த சூழலிலிருந்து ஒருவன் கல்லூரிக்கு வந்திருப்பது மிகப்பெரிய முன்னெடுப்பு.
அந்த மாணவன்தான் இனி அங்கிருக்கும் பிள்ளைகளுக்கு முன்னத்தி ஏர். பேச்சு நீண்டு கொண்டே போகிறது. நேரம் கரைகிறது. எனினும் தடுக்காமல் எவ்ளோ வேணும்னாலும் பேசு என அனுமதிக்கிறேன். பேசி ஓய்கிறான். நிகழ்ச்சிக்கு நான் வந்த நோக்கம் நிறைவேறியதாய் உணர்கிறேன். புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான முதல் நாள். பள்ளி முடித்து கல்லூரிக்குள் நுழைந்திருந்தாலும் கல்லூரிக்கான அனுபவம் அவர்களுக்கு 1ஆம் ஆண்டில் முழுமையாக கிடைத்து விடுவதில்லை. 1ஆம் ஆண்டு அனைவருக்கும் பொது. தாம் தேர்ந்தெடுத்த கல்வி பிரிவிற்கான துறையில் 2ஆம் ஆண்டில்தான் நுழைகிறார்கள். 2ஆம் ஆண்டிற்குள் வந்திருக்கும் மாணவர்களை வரவேற்கும் விதமான பயிலரங்கு. பொறியியல் கல்லூரி மாணவர்கள் பயிலரங்குகளில் பெரும்பாலும் கலந்துரையாட முன்வர மாட்டார்கள் என பேராசிரியர்களே குறிப்பிடுவார்கள். கூடுதலாய் படிப்பில் கவனம் செலுத்துபவர்களாக இருப்பதால் அப்படி பழகி போயிருப்பார்கள் என நான் கருதுவதுண்டு. இம்முறை அவர்களை உரையாட வைத்துவிட வேண்டும் என தீர்மானமாக இருந்தேன். அப்படி பேச வைத்த ஒரு உண்மை தெரிய வருகிறது. அவர்களில் கணிசமானவர்கள் தான் பட்டம் பெறுவேனா இல்லையா என்றே தெரியாது என்றார்கள். அந்த அவநம்பிக்கைக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அந்த படிப்பு அவர்கள் தேர்ந்தெடுக்காமல் பெற்றோர்கள் திணித்ததாக வேறு வழியின்றி வாய்த்ததாக இருக்கலாம். மற்றொன்று, அவர்களைப் போலவே நூற்றுக்கணக்கான பொறியியல் கல்லூரிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கில் ஆண்டுதோறும் வெளிவருகின்றவர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்னும் அவநம்பிக்கையாக இருக்கலாம். இந்த அவநம்பிக்கை 2ஆம் ஆண்டில் 4 பேருக்கு இருந்தால் இறுதி ஆண்டிற்குள் அது 7-8 மடங்காக மாறிவிடுகிறது என்கிறார்கள் பேராசிரியர்கள். பொறியியல் பட்டப்படிப்பை நிறைவு செய்வேனா இல்லையா என்பதே தெரியவில்லை என்னும் மாணவர்களில் கணிசமானோர் பணம் கட்டி கல்லூரியில் சேர்ந்தவர்கள். சிலர் கலந்தாய்வு மூலம் இணைந்திருந்தாலும் அது அவர்களின் விருப்பமாக அமைந்திருக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்காமல் இருந்திருந்தாலோ பணம் கட்டி இணைவதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தாலோ என்ன நிகழ்ந்திருக்கும்? கலந்தாய்வில் அவர்களை விட சற்று குறைவான மதிப்பெண் வாங்கியவருக்கு கிடைத்திருக்கலாம். அவர்கள் பணம் செலுத்த போட்டி போடாமல் இருந்திருந்தால் சேர்க்கைக்கான கட்டணத் தொகை குறையத் தொடங்கியிருக்கலாம். இந்த 2ம் அவர்களுக்கு தெளிவாய் புரிந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு தமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்த தவறினால் யாருக்கெல்லாம் இழப்பு என கேட்கிறேன். தங்களுக்குத்தான் என்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமே தானா என கேட்க யோசிக்க தொடங்குகிறார்கள். இருந்த ஒரே வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டதால் அடுத்து இருப்பவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டதை ஒப்புக்கொண்டு தான் தேர்ச்சி பெறாமல் வீணடித்தால் அது தமக்கும் கீழே இருந்ததால் கிடைக்காமல் போனவர் என இருவருக்கும் இழப்பு என்கிறார்கள். கொங்காடை மலை கிராமத்திலிருந்து இறங்கி வந்து தன் கிராமத்தில் எதிர்காலத்தில் பெரியதொரு மாற்றத்தை நிகழ்த்திட விரும்பிய மாணவன் குறித்து சொல்கிறேன். பயிலரங்கின் துவக்கத்தில் தம் படிப்பை நிறைவு செய்வேனா இல்லையா என்பதே தெரியாது என மிகுந்த அவநம்பிக்கையோடு விருப்பமின்மையோடு பதிலளித்தவர்களில் மிக பெரும்பாலானோர் தாமாக முன்வந்து என்ன ஆனாலும் சரி, அடுத்த 3 வருஷத்துல டிகிரி வாங்கிட்டு தான் வெளியே போவேன் என்கிறார்கள். தேவையானதை உணர்த்திவிட்ட நிறைவு வந்தது. விருப்பமில்லாமல் இப்படியான ஊக்குவிப்போடு பட்டம் பெறுவது அவசியம்தானா என்னும் கேள்வி எழுகிறது. பட்டம் பெறுவது என்பது வேலையின் நிமித்தம் மட்டுமல்ல. படிக்கும் அடிப்படை தகுதிகளோடு கல்லூரிக்குள் நுழைந்தவர் ஏதோ சில காரணங்களால் தம் பட்டப்படிப்பை நிறைவு செய்யாமல் வெளியேறுவது என்பது சுயமாக தம்மை தோற்கடித்துக் கொள்வதற்கு ஒப்பானது. வாழ்வில் மிக கொடுமையானது தன்னைத்தானே தோற்கடித்தல்தான். போட்டியில் தோற்றுப்போவது எதிரியின் திறனையும் யுக்தியையும் பொறுத்தது. ஆனால் தனக்கு வழங்கப்பட்ட ஒன்றில் தானே தோற்றுப்போவது என்பது தன்னை சுயமாக தகர்த்தலுக்கு நிகரானது. அந்த தோல்வி பெரும் தழும்பாய் அடையாளமாய் என்றும் உடன் வரும். செல்லும் எல்லா இடங்களிலும் ஒருவித மிரட்சியை தரும். உடன் இருப்போரை தோல்வி நோக்கி வலுக்கட்டாயமாக இழுக்கும் பணியை மௌனமாக நிகழ்த்தத் தொடங்கும். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது, தான் பறித்து ஆக்கிரமித்து வைத்திருக்கும் அந்த வாய்ப்பு இன்னொருவரின் வாழ்வின் தாகத்தை தணிக்கும் உயிர் நீராக இருந்திருக்கவும் சாத்தியமுண்டு என்பதே. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத உறுதி செய்துட்டு வாங்க. அடுத்த அத்தியாயத்திற்குள்ள செல்லலாம்.